शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அந்த சிரவண விதிக்கு அதிகாரியாரு விஷயம் என்ன? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகங்களெல்லாம் திருப்பி வைத்திருக்கிறாங்க. பாதராயணாச்சாரியர் உபதேசத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிவபக்தி இதனால ஒன்று ஆச்சரியம் பண்றாங்க. சிரவணங்கள் இருக்க முடியாது. யோகத்தியானது ஒரு வித்தியாசமாக இருக்க முடியாது. அது வித்தியாசமாக இருந்தால்தான் அதுக்கு சிரவணத்தில் அதிகாரியாக அனுபவிக்கப்பட்டவர்கள்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, விதின்னு சொன்னால் 3 விதமாக இருக்கும். அபூர்வ விதி, நியம விதி, பரிசா விதி. விதின்னு சொன்னா இந்த 3க்குள்ள ஏதாவது ஒரு விதியாக இருக்காங்க. ரவண விதி இந்த 3 விதி இருக்குதுன்னு சேர்க்கிறேன்னு சொன்னா அதை விதிவாசம் எடுத்துக்க முடியும். இது பிரதானமான பிரச்சனை. இந்த அபூர்வ விதி, நியம விதி, பரிசா விதி ஒரு உதாரணத்துக்கு அபூர்வ விதினா என்ன, நியம விதினா என்ன, பரிசா விதினா என்னங்கிறத காமிக்கும். அபூர்வ விதின்னு சொன்னா எப்பவுமே இந்த விதிவாக்கி சொல்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விசாரிக்க பார்க்கணும். இந்த அபூர்வ விதியா, நியம விதியா, பரிசா விதியா. அதை எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா, இந்த விதிவாக்கியம் இல்லாததான் அது சொல்லக்கூடிய அர்த்தம் நமக்கு தெரியுமா தெரியாத யோகித்தோமையான சொர்க்ககாமோ இல்லைன்னு ஒரு விதிவாக்கியம். யோகித்தோமம்னு ஒரு கோமையாகும். இந்த கோமையாகமும் யாரு பண்ணணும்னா சொர்க்ககாமனாக இருக்கிறவன். இந்த கோமையாகமானது சொர்க்கிங்கிற தலத்திற்கு ஆகணும். இதை பண்ணினால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த வாக்கியத்திலிருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாக்கியம் இல்லைன்னு இருக்கின்றது. இல்லைன்னு இருக்கின்றால் இந்த யாகம் பண்ணணும், சொர்க்கம் பண்ணணும்னா இந்த யாகம் பண்ணணுங்கிற இந்த விஷயம் எந்த ஒரு பிரபாகத்தினாலேயாவது நமக்கு தெரியுமோ தெரியாது. அப்படியானால் இந்த வாக்கியத்தினால மாத்திரம் இந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே இந்த விதிவாக்கியத்தை அபூர்வ விதி. அபூர்வ விதி என்ன லட்சணம் கேட்டா, அந்த விதிவாக்கியம் இல்லாட்டா அது சொல்லக்கூடிய விஷயத்தை வேற எந்த பிரமாணத்தினாலேயுமே தெரிவிக்க முடியாது. அபூர்வ விஷயத்தை வேறுபடுத்திய விதி அபூர்வ விதி. அது யோகித்தோமான சொர்க்ககாம விஷயத்தை இருக்கிறார். இன்னொரு விதமான விதிகள் அந்த 3 விதிகள் அவகாசம். இது 2வது உதாரணம். அவகாச விதி. அவகாசம்னா உடல் வளத்தை வைத்துக்கிறதுக்கு அது அவகாசம். வெள்ளத்துக்கு நம்ம தெரிவிச்சு இது 2 மாசத்துல 2 மாசத்துல ரோடாதியாக அந்த புரோடாசம் பண்ணி யாகம் பண்ணலாம். புரோடாசங்கிறது அரிசி மாவுல செய்யக்கூடிய பதார்த்தம். அரிசி மாவுனா அதுக்கு மூலத்திற்கு மறுமொழி அரிசி செய்யக்கூடியதுனா நெல்லு இருந்தாலே வரணும். அந்த நெல்லுக்கு ஒரு பரிசாரம் அவகணம் அப்படின்னு இப்ப நாம பார்க்கணும். இந்த விதி இல்லாத நெல்லை குத்துறது உண்டாகிறது யாராவது உண்டு. அப்போ அது யோகித்தோமையான சொல்லிக்காம இருக்கிற மாதிரி இல்லை. அபூர்வம் இல்லை. எதுக்காக குத்துறது? அரிசி வைத்து வருவதற்காக. நெல்லிலிருந்து வைத்தியம் அந்த குத்தங்கிற உதி விலகி அரிசி வெளியில வருவதற்காக நெல்லை குத்துறது. இல்லாத அவங்களுக்கு இந்த விதி இல்லாததால் கூட இது சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படியானால் இந்த விதி என்னத்துக்கு வந்தது கேள்வி. அரிசி என்ன சொல்லணும்? உங்களுக்கு அரிசி தானே வெளியில வரணும். அரிசி வெளியில வர்றதுக்கு இப்போது ஒன்றுதான் உபாதங்கள் இல்லை. இதன் போல ஏகப்பட்ட உபாதங்கள்.
எப்படினாலும் வருது போல புத்திராதான் வரணும் இல்லை மிஷினில் போட்டு அதுக்கு வரும் வேற விதமாக வரும் பல உபாயங்கள் அடுத்து கற்றுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விதி என்ன பண்றதுன்னா நல்ல சுத்தித்தான் அரிசி விதம் பண்றேன் அவனாது ஆவது நியமம் பண்றாரு. நியமங்கிறது சாப்பிட்டதில்லை. இந்த விதி இல்லாத பரிபூர்ணமாதையாடத்துல அரிசி வேணுமே அந்த அரிசியை எடுத்து கொண்டு வருதுன்னா நல்ல சுத்தித்தான் அந்த அரிசி எடுக்கணும் இல்லை அது வேணுமா கடையிலே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கூட வரும். அதனால இந்த விதியானது சுத்தித்தான் நல்லது வந்து அரிசி எடுக்கணும் அப்படிங்கிற அவகாசத்தை நியமனம் பண்ணுறது. இதை எப்படி சொல்றதுன்னா நியம விதி அவகாச நியம விதி. மூணாவது விதி வைகுண்டா விதி. இது என்ன காரணம்னா பச்சை பச்சை ரக்கா பச்சையானா பிரம்மம் பச்சையா ராகவா ராமாயணத்தில் வரக்கூடிய வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துக்கிறது. ராமரை பார்த்து வாழ சொல்லக்கூடிய ராமர் வந்து வாழத்தா அறிவித்தார் வாலிய. அதுக்கப்புறம் ஒரு சம்வாதம் நடக்கிறது ராமருக்கும் வாலி. அது காலகாலமாக சம்வாதம் வாழை வந்து ராமர் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறத விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் ராமர்கள் எழுதுவது அந்த வாலியுடைய வாக்கியத்துல அவனே பூர்வெல்லாம் நம்ம சொல்லுவாங்க நம்ம வேட்டையாடு சாப்பிட்றதுக்காக எடுக்கிறது சொன்னால் அது முடியாது ஏன் முடியாதுன்னு சொன்னால் பிராமணன் அப்படின்னு சாப்பிட்டா இந்த அஞ்சு பிராணிகள் சாப்பிடலாம். நான் அந்த பிராணிகளை சேரல அதனால என்ன வேட்டையாடுங்க சாப்பிட்றதுக்காக நீங்க சொல்ல முடியாது எது சொல்லிட்டு வரைக்க இந்த வாழ்க்கை நஞ்ச நஞ்சனக்காக பிரம்மராக அதாவது 5 விரல்கள் 5 நன்மைகள் இருக்கக்கூடிய பிராணிகள்ல இதைத்தான் சாப்பிடணும்னா சாப்பிடலாம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து கூட 5 விரல் 5 விரல் இருக்க முடியாது 5 நக்கம் அது சாப்பிட முடியாது. இது அழைப்பது இந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா பஞ்ச பச்சனக்காக பச்சையானா 5 நகங்கள் கொண்ட 5 பிராணிகளை கற்பிக்க வேண்டும் சொல்ற மாதிரி கற்பிக்க வேண்டும்ன்றது இந்த விரிவாக்கம் இல்லாட்டா என்ன ஆகும்னு பார்க்கணும். இந்த விரிவாக்கம் இல்லாட்டா கற்பிக்க மாட்டான்னு கிடையாது. ஏன்னா இந்த மாம்சத்துல எல்லாம் பிரவர்த்திக்கு ஆனா ஒரு இதெல்லாம் நிறைய தேவை ராஜகா பிரவர்த்தி ஆசைப்படுறேன் காட்டா நல்லா இருக்கு பிரவர்த்தி இருக்கு. அதனால இந்த லட்சணத்துல பிரவர்த்தி வர்றதுக்கு ஒரு விதி தேவையே இல்லை. இந்த விதி சொன்னாதான் முக்கியங்கிறது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறது என்ன பண்றது இந்த விதிக்கு என்ன வேலை இல்லையா? இது அந்த லட்சணத்தை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா இந்த விதி இல்லாட்டா இதுல சொன்ன பரிசரத்தை பிராணிகளையும் பற்றித்தான் இதை தவிர பாக்கி இருக்கிற அதாவது இதைத்தான் பற்றிக்கிறது தெரியாது. இது இன்னொரு விதமான பாக்கி உள்ள பரிசரங்கள் எல்லாமே சேர்த்து வந்து பற்றி அப்படி இருக்கும்போது இந்த விதியை பண்ணுறது இதை தவிர பாக்கி பிராணிகள்ல இந்த 5 நான் சொன்னேன் இதை வந்து வாழ்க்கையும் கற்பிக்க கூடாது. இதை கற்பிக்கணும் இதை வந்து சித்தாந்தத்துல வருதான். ஆனா இதை தவிர வேற எதுவுமே கற்பிக்க கூடாதுன்னு விசேஷகரமாக இந்த வாழ்க்கை தெரியாது. அதனால இதை கல்விசாலிக்கு கல்விசாங்கிறது ஒரு அளவுக்கு இந்த பார்த்தேன்னா விவேகம் இல்லை. ஆனா நன்மை இல்லாம இருக்கிறதுனால நிறுத்திதான் இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கிற பார்க்கறது சாத்தியமான தவிர வேற எந்த பிராணியும் கூடாதுங்கிற அர்த்தத்தில் இப்போ ஸ்ரோதா ஆத்மா ஸ்ரோதா இருக்கு. 3 விதமான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் என்ன சொல்லலாம் அந்த காரணம் அதிவேகமி கிரகணத்து நோக்கப்படுகிறது. ஏற்றுக்கோமாதேதான் பூர்வத்தில் உத அவசாதாரியத்தை நிகழும் செய்தி ஆத்மா திரௌபதியம் இதை அபூர்வ விஷயம் சொல்ல முடியாது. ஏன் வேதாந்த சிரவணாதீனாம் திருஷ்டபல பிரம்மஜானம் பிரதி சாதனத்துவ அன்வயபேதாபியாம் இந்த வாக்கியம் இல்லாட்டா யாருமே பிரம்மஜானம் வேணும்னு சொல்லி வேதாந்தத்துக்கு வரமாட்டான்னு சொல்ல முடியாது. இது அபூர்வ விஷயம் எப்ப சொல்லலாம்?
என்ன பலத்துக்காக என்ன இருக்கிறது பார்க்கணும். ஆத்ம ஞானத்திற்காக வேதாந்த சிரவணத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது இல்லாட்டா வேதாந்தத்துல யாருக்கு சிரவணத்தை பயிற்சி வராது சொல்ல முடியுமா? இது இல்லாட்டா கூட வேதாந்த சிரவணத்தை பயிற்சி வரும். ஆகையால இது அபூர்வம் சொல்ல முடியாது. அப்ப கேள்வி வரும், அது எப்படி இந்த விஷயம் கேட்காமலே வேதாந்த சிரவணத்துல ஈடுபடுவான், அவன் பயிற்சி எப்படி வரும்? அதுதான் சொல்றது அன்பதை கேட்கிறார். ஒரு கிரந்தத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த கிரந்தத்தை படிக்கணும். அந்த கிரந்தத்தை சிரவணம் பண்ணினால் அந்த கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் என்று லோகத்தில் தெளிவாக முடியாது. இது தெளிவாக இருக்கும். வைத்தியகாரத்தை சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சான்னா அதுக்காக என்ன பண்ணுவான், அந்த வைத்தியகாரத்தில் எழுதுவான், அதை படிச்சுட்டே எழுதுவான். இது எல்லா இடத்துலையும் ஒரு காவியத்தில் என்ன செய்ய கட்டிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காவியத்தை பற்றி படிச்சுன்னா வெறும் வாயால விசாரணை பண்றது மாத்திரமே இல்லை. அது அனுசந்தானம் பண்ணி பார்த்தாலே அது உள்ள விஷயங்கள்லாம் தெரியும். விசாரணை பண்ணி தான் பார்த்தேன். ஆனா எல்லா இடத்துலையுமே இதுதான். ஒரு புத்தகத்தில் சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த புத்தகத்தை விசாரித்து படிக்கணும். இதுதான் சிரவணம். அது சொன்னால்தான் தெரியும். இப்போ இந்த பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் சொல்லக்கூடிய புத்தகம் எதுன்னு கேட்டா வேதாந்தம் ஒன்றுதான். அது சொல்லக்கூடிய வேதாந்தம் மாத்திரம் சொல்லக்கூடிய ஆத்ம குரூபத்தை தான் நாம விசாரிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஆத்ம குரூபத்தை விசாரிக்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்ம குரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தங்கள் படித்து விசாரிக்கிறது அங்கேயே பேசுறதுனாலேயே தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை என்ன புரியாது இருக்குது. அதனால இதை போய் அபூர்வம் சொல்ல முடியாது. அபிநந்தி லோகே வைத்தியசாஸ்திர சிரவணத்தை விஜயாவகமம் சாதனம் வைத்தியசாஸ்திரத்தை எதாவது சிரவணமான் அதை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா பண்ணுவான். அதே மாதிரி வேதாந்தார்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர்களும் வேதாந்த சிரவணத்தை தெரிஞ்சு தராங்க வேண்டாம். அதுக்கு இந்த 2வது கட்டமா வச்சுக்கலாம். நியமாதிருஷ்டத்தை கல்பத்தாவா எப்படி வச்சுக்கலாம் இருப்பதாக அந்த அரிசி வெளியே வரணும். வெளியிலிருந்து அதுக்கு அவகாசமும் ஒரு உபாயம், இன்னும் பல உபாயங்கள். அப்படி பல உபாயங்கள் இருக்கும்போது இந்த விஞ்ஞானத்தை அவகாசத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நிகழ்கிறது. அதை போல இந்த ஆத்மாவை கவனித்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த சிரவணம் ஒரு உபாயம். அதே மாதிரி வேறு சில உபாயங்கள் இப்படி இருந்தால் வேதாந்த சிரவணம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நியாயமா சொல்லப்போனாங்க. ஆனா அது சொல்லணும். ஏன்னா இது மேல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு இதே அவகாசம் மாற்றம் பண்ணணும் விஷயம் அதுக்குதானே வழி வரலாம். அது என்ன எந்த உபாயத்தை பண்ணா இல்லை அவகாசத்தை தான் பண்ணணுங்கிற இந்த நியமத்துக்கு என்ன பிரயோஜனம் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா மற்ற உபாயங்கள்னால அரிசி மாத்திரம் வருகிறதும் அதை அவகாசம் பண்ணினால் அரிசியோடு சேர்ந்து ஒரு அழுத்தமும் வருது. அழுத்தம்னா அந்த உறுதியில ஒரு விசேஷமான கண்ணு தெரியாத ஒரு விசேஷம் உண்டாகிறது. அது அழுத்தம் கண்ணு தெரியலன்னா அது நல்ல கையால சுற்றி எடுத்த அந்த அரிசியில உள்ள அழுத்தம் வச்சு அது எல்லாம் உண்டாகணும் அப்படின்னு கேட்டால் அந்த அரிசியை கொண்டு யோகாசத்தை நிர்வாணம் பண்ணி அதனால அந்த யாகம் பண்ணினால்தான் அந்த யாகத்திலிருந்து இன்னொரு யாகம் அது வந்து அபூர்வம் உண்டாகணுமா இல்லை. ஏன்னா இந்த யாகங்கள் வருங்கிற அளவுக்காக செய்யப்படுது. அப்படியானால் இந்த யாகம் பண்ணினோடு ஒரு புண்ணியம் உண்டாயிருக்கு. அதை தவிர்க்கிறது புண்ணியம் உள்ளது. அந்த புண்ணியமானது நமக்கு அப்புறமா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பரமாபூர்வம் சார்ந்திருக்கோம். மந்திரம் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து வெறும் மந்திரத்தினால இல்லை. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுனால அதனால என்னாச்சு இந்த ஈனத்துக்கு பலமை எதுக்காக அவகாசத்தான் செய்யணும்னு இருக்கிறது. அப்படி பண்ணினால்தான் யாகத்திலிருந்து அந்த அபூர்வம் வரவில்லை. கலப்பை ஒன்றுக்கக்கூடிய அபூர்வம் வரவில்லை. இல்லாட்டா வராதுன்னு சொன்னா இது இல்லாட்டாலும் வரும்னு சொல்றதுக்கு நமக்கு வரலாறு ஏன் அந்த விஷயம் நமக்கு அபூர்வமாக இருக்கு. பண்ணினாத்தான் அது வரும். அது சொல்லிக்கலாம் இல்லையா அது பண்ணாலே அபூர்வம் வரும்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
இல்லையா? அது சொல்றதுக்கு நம்ம இல்லை. அதனால இது அப்படியே பதில் இதுக்கு மேல கேள்வி இல்லை. ஆனால் அதை மாதிரி இங்கே நீங்க சொல்றத வேதாந்த சிரவணம் தான் குருகிட்ட போய் இந்த மாதிரி வேதாந்த சிரவணம் பண்ணினால்தான் உங்களுக்கு ஆத்ம ஞானம் வரும், இல்லாட்டா வராது அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? ஏன்னா இவன் குருகிட்ட போகாமலே நிச்சயமாக இருக்கிறவன் வேதாந்தத்தை தானே பார்த்தாலோ அல்லது வேதாந்தத்தில் என்ன சொல்லிருக்குங்கிற விஷயத்தை யாரோ ஒருத்தர் வேற காரியத்தையோ வேற விதமாகவோ எழுதி வைத்திருக்க கழித்தோ இன்னும் அதே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாமே. வேதாந்தத்தை குருகிட்ட போய் பிரகடனம் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார்களோ அதே விஷயத்தை எதனாலும் தெரிஞ்சுக்க முடியுமோ அவங்களுக்கு அந்த போகாமலே இல்லையா? அதனால இது அர்த்தம் சொல்றது உதவி இப்படி போனா இப்படி பண்ணாதான் அந்த வேத அர்த்தம் தெரியும், இல்லாட்டா புரியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. வேற விதமாகவும் அதே அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். நல்ல உள்ளவனாக இருக்காங்க. அதனால இந்த மூணுக்கு பிரயோஜனம் நியமாதிருஷ்டத்தை அவகாதாதவு நியமாதிருஷ்டஜன்ய பரமாபூர்வமேவ ஏதத் கல்பகம் ந பிரம்மஜானம் அதிருஷ்டஜன்யம் கேவல ஜோதிரேகா சபா. நீங்க காமிச்சுட்டேன்னா அது இல்லாட்டா முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பு சொல்லலாம். ஆனால் இந்த பிரபலம் பண்ணினால்தான் இந்த பிரம்மஜானம் வருவதை தவிர வேற விதமாக வராதுன்னு சொன்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த நியமாதிருஷ்டம் இல்லாமலே தாராளமா பிரம்மஜானம் வரலாம். ஏன் வராது அப்படின்னு கேட்கிறேன். கேவலம் ஜோதிரேகா அசாவா. அப்போ ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா, இந்த ஒரு பிரம்மஜானம் வந்தவாள்லாம் அப்படின்னு சொல்லி குருகிட்ட போய் வேதாந்த சிரவணம் பண்ணிதானே பிரம்மஜானியான இருக்காங்க. அப்படி இருந்து வேதாந்த சிரவணம் பண்ணாமலே அவளுக்கு அந்த பிரம்மஜானம் வேதாந்த சிரவணம் பண்ணினால் வராதுன்னு சொல்லல, வேதாந்த சிரவணம் பண்ணாமலே கூட வரலாம்னு சொல்லலாம். யாரு எதிரேந்த பண்ணியிருக்காலோ வரலாம். அந்த அப்படி பண்ணினால்தான் வருவதற்கு ஆட்சேபிக்கிறார் அந்த குரு. வேதாந்த சிரவணம் பண்ணல் அதாவது அந்த நியமாதிருஷ்டங்கிற ஒரு நியமம் பண்ணிருக்காரு. நியமத்தினால வரக்கூடிய ஒரு அழுத்தம் இல்லாட்டா இந்த ஞானம் வரலைங்கிறத நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. எப்படி சொல்லுவாங்க, கேவலம் ஒரு காரணம் ஒரு காரியம் இதனுடைய காரிய காரண பாவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு ஒரு முறை கர்க்கசாஸ்திரத்துல இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. அன்வயம் தெரிஞ்சுக்கிறேன் சாதாரணமா இதை பார்க்கலாம். ஒரு பானையை உண்டு பண்ணணும். பானை உண்டு பண்ணணும்னா யார் உண்டு பண்ணணும்? புலாலனாக இருக்கிறவங்க அந்த பானையை உண்டு பண்ணணும். இதை உண்டு பண்ணணும்னா என்னென்ன காலம் செய்வாங்க இதெல்லாம் அவன் பல சமாச்சாரங்களை வச்சுருக்கான். இப்ப எது அந்த பானை உண்டாகிறதுக்கு காரணம்ங்கிறது அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா பார்க்கிறவனுக்கு தெரியுமா? இதை கண்டுபிடிக்கணும். அவன் பலபடியாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த சாமியை கொண்டு வந்து பானையை வேலையை பார்க்கலாம். ஆனா இதை பார்த்து நாம கண்டுபிடிக்கணும். பார்க்கிறவன் பானை உண்டாகணும்னா இது வரும், இல்லாட்டா வராது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மண்ணானது பானையை உண்ட பண்ணுறதுக்கு வரும். மண்ணு காரணங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, மண்ணை தவிர பாதி எல்லாமே இருக்கு, மண்ணு ஒண்ணு மாத்திரம் இல்லை, அதனால பானை வரல அப்படிங்கிறத அவன் பார்த்தாதான் மண்ணு பானைக்கு காரணம் சரியா? அதே மாதிரி அந்த கண்டங்கிறது கண்டம் சக்கரம் ஒவ்வொருக்குமே இதெல்லாம் அந்த பிரபஞ்சமான பண்றதுக்கு காரணங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்கு. அது ஒன்னே ஒண்ணு குறைவு, பாக்கி எல்லாமே இருக்கு. அதை ஒன்னா தவிர பாக்கி எல்லா காரணங்களும் இருந்து இந்த ஒன்னே ஒண்ணு குறைஞ்சதுனால காரியம் வரலைங்கிறத பார்த்தாதான் அந்த ஒண்ணு அதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கலாமா? இது கேவல தெரியாது. இப்படி இல்லைன்னு சொன்னா அவன் அங்க பார்க்கிற இடத்துல பல எழுதல் இருக்கலாம். அங்க ஒரு ராசபத்தை விழாவிலிருந்து படத்தை பண்ற இடத்துல ஒரு ராசபத்தை கட்டி கழுதை நான் பார்த்தேனே அந்த கதை இந்த இடத்துல ராசபம் கூட இருந்தது, அதனால அதுவும் காரணம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. எதிர்ப்பு போகல அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல அதை பாரு ராசமண்டியே எப்படி கதை வரும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ராசபத்தை
கேவல வித்திரேகம் கிடையாது. கேவல வித்திரேகம்னா ராசவத்தை தவிர பாக்கி எல்லாமே இருக்கு, இந்த ராசவம் இல்லை, அதனாலதான் இடம் உண்டாகலே அப்படின்னு இவன் பார்த்தானா இல்லையாவது. அதனால இந்த ராசவத்தை கிடத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. அதே மாதிரி வெளியே ஏதாவது அந்த பக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் இருந்தால்தானே வரும்னு பார்க்கக்கூடாது. இது இல்லாட்டாலும் எப்படி வித்திரேகம் பார்த்தோம்னா இது ஒன்னே ஒன்று குறைவு, பாக்கி எல்லாம் இருக்கு, காரியம் வரல அப்படி சொன்னால்தான் இது கேவல வித்திரேகம் இருக்குது. அதை போல வேதாந்த சிரவண நியமாதிருஷ்டம் ஒன்னே ஒன்று இல்லை, அதனாலதான் இவனுக்கு பிரம்மஞானம் வரல அப்படின்னு இவன் எங்கேயாவது காமித்தால் அப்போ அந்த நியமாதிருஷ்டத்தை தியானத்துக்கு காரணமாக ஏற்றுக்க முடியும். அப்படி ஒரு வெற்றியை காமிக்க முடியாது. வேதாந்த சிரவணாதோ சத்யது நியமாதிருஷ்ட அபாவ அபராதேன பிரம்மஜான அனுபத்தி அதெல்லாம் இருக்கு. வேதாந்த சிரவணம் கூட இருக்கு, ஆனா அந்த நியமாதிருஷ்டம் குறவு, அதனாலதான் பிரம்மஜானம் வர்றதுன்னு காமிக்கிறது இடம் இல்லை. அப்படி இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்டத்தை அதுக்கு காரணமாக சொல்லுது. சூத்திரக்காரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், சர்வாந்தேஷாக விஞ்ஞானிக்கு ரசோங்கிற இடத்துல அந்த பிரம்மஜானம் வரணும்னு சொன்னா அதுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் இருக்குது, எல்லா விதமான புண்ணியமும் வேணும். புண்ணியம் இல்லாதான் வரும், இல்லாட்டா வராது. இப்போ காரியகாரண பாவத்தை நாம அந்த வித்திரேகத்தை கொண்டு புரிஞ்சு வச்ச இந்த மாதிரி கேவல வித்திரேகங்கள் எல்லாம் வரும். ஆனா ஒரு சப்த பிரமாணம், ஒரு ஆப்தம் சொல்லி கொடுக்கும் போது நாம வந்து அவ்வளவுலாம் பார்க்க வேண்டியது. அந்த சப்த பிரமாணத்தினால காரியகாரண பாவத்தை நாமளே சொல்லுவோம். இது நாம போய் நம்ம புத்தியை செலவழிக்க கிடையாது. சூத்திரக்காரர் சொன்னார் ஒத்துக்கிறேன். அவர் சர்வாதேசாங்கிற இந்த சூத்திரத்துல எல்லா அதிர்ஷ்டமும் வேணும், அந்த பிரத்யட்சம் வரத்துக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வரத்துக்கு. அப்படியானால் வேதாந்த சிரவணம் பண்ணி வரக்கூடிய அந்த தெய்வ அதிர்ஷ்டங்கிறது இந்த அதிர்ஷ்டம் கூட அந்த சாட்சாத்காரம் வரத்துக்கு ஆன்மீக வேலை இல்லை. சூத்திரக்காரர் சொல்லிட்டார் நம்ம வந்து ஆத்மவசனம் பிரமாணம். அப்படி சொன்னால் இப்ப நீ என்ன சொல்வேன், நீனுக்கு சொல்லலாமோ சொன்னா ஒரு பாஷ்ய விரோதம் வரும். சொல்லிட்டு வேற பாஷ்யத்தை விரோதம் வரும். ஞானத்தை கலைந்து அதிர்ஷ்டஜன்யத்தை அப்படி அயம் விதி பாஷ்ய விரும்பா சோதவியாங்கிற விதின்னு சொன்னா நேர சாந்திர பாஷ்யத்துக்கு விரோதம் வரும். சமன்வய சூத்திர வியாக்கியானே மகதா பிரயத்னேன விதி நிராகரணா தப்பு சமன்வயாத இந்த அதிகரணத்துல வேதாந்தத்துல விதி கிடையாது, விதியெல்லாம் கர்மகாண்டத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த விதியை கொண்டு வந்ததுன்னா சாஸ்திரம் கூட விதியில தாற்பயம் உள்ளதாக ஆயுதமே சொல்ல பிரம்மன் ஒருப்பட்ட போதிக்கிறதுல தாற்பயம் உள்ளதாக இருக்க முடியாது. அதனால வேதாந்தத்துல எந்த விதியும் இல்லை. அப்படி இதையும் விவசாயிகள் ஆத்மாவா ரத்தவியா ரோகவியா இத்தியாதி இச்சாயான்னு வேதாந்தத்துல விதிக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஆத்மாவாரே ரத்தவியா ரோகவியா மந்தவியாலாம் விதியை போல சில வச்சனங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நியாயம். விதியை போல இருக்காங்க தவிர விதி இல்லை. இது போல இருந்து இந்த வாக்கியங்கள் என்ன பண்றதுன்னா சுவாபாவிக பிரவೃತ್ತಿ விஷய விசீகரணார்த்தம். ஆத்மாவுக்கு வாக்கு விஷயத்தில் வந்து சுவாவமாக பிரவೃತ್ತಿ ஏற்படுறது. அனாத்ம விஷயத்துல அந்த அனாத்ம விஷயத்திலிருந்து இவரை திருப்பி விடத்துக்காக விதியை போல சொல்லிட்டு ஆத்மா பிரச்சனை ஆத்மா பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது என்னதுக்காகனா அவனுக்கு வாக்கு விஷயத்திலிருந்து திருப்பி விடத்துக்காக. அது ஒன்றும் பெரிய விதின்னு வச்சுக்கல. அப்ப நீங்க இந்த ரோகவியாங்கிறத சிரவண விதின்னு வச்சுக்கலன்னா அப்ப இந்த பாஷ்யத்துக்கு விரோதம் வந்து இல்லையா? அதனால ஏன் விதியோ எந்த விதி சொன்னாலுமே பாஷ்யத்துக்கு விரோதம் இருக்கு. இது விதி சொல்ல முடியாது. மகதாசுரயத்திலேன விதி நிராகரணா. அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாஷ்யக்காரர் இந்த விதியை நிராகரணம் பண்ணணுமா? அதுக்காக எதிர்ப்பு வேதாந்தத்தில் இதனால அவருக்கு என்ன நஷ்டம்? சமூகம் வந்து இதனால ஏதாவது நஷ்டம் வந்துடுமா? வந்து என்ன நஷ்டம் வந்துடுமா? வேதாந்தானாம் விதிபரத்துவம் பிரம்மபரத்துவம் சேர்த்து வாக்கியத்தை இழந்தாங்க. அது ஒரு பெரிய நஷ்டம் வந்துடும். எல்லா வேதாந்தமும்
ஒரே முகமான ஐக்கமத்துவான பிரம்மஸ்வரூபத்திர தாத்பரியம் ஒன்றுள்ளது. இதுதான் சொல்றதுதான் வருது. பத்து சம்பந்தயாது இதை தவிர வேற எதையாவது சொல்றோம் இல்லை. இப்ப நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்க விதியை கொண்டு வந்தீங்கன்னா விதிபார்த்து கீழே தான் தாத்பரியம், வேற எதுவுமே தாத்பரியம் இல்லை. அது விதியும் தாத்பரியம் உண்டு, பிரம்மத்தையும் தாத்பரியம் உண்டு. அப்படி எடுத்துக்கலாமா? வச்சுன்னா ரெண்டு இடத்துல சொல்றதானா அப்படின்னு ஒரு ஏகவாக்கியத்தான பாட்டு மாற்றுவது. அதனால விதிபரத்தும் பிரம்மபரத்தும் பிரம்மன் தாத்பரியம் பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக வருவது, இதெல்லாம் விதிக்கிறதுக்காக வருவது அப்படின்னு சொன்னா அந்த ஏகவாக்கியத்தை கொஞ்சம் ஏற்படுது. அதனால வாக்கிய சொல்லுங்கிறது பஞ்சவஞ்சனையாக இருக்க மாதிரி பரிசீலனை சொல்லலாம்னா அதுக்கும் இந்த வழி இல்லை. நாடி தெரியலாம் பஞ்சனக அபஞ்சனக பக்ஷணையோகோ அன்ன பிராப்து அன்ன பரிவஞ்சனகத்தை ஆத்மசாட்சா்காரத்தை உபனிஷத் அதிர்ஷ்டான் பிராப்தியணும். அவருக்கு ஒரு உதாரணத்தை சேர்க்காக இருந்தார். இது ஒருத்தர் வந்து பட்டணத்துக்கு பிரவேசிச்சிருக்கார். நிறைய மாற்றம் பஞ்சலக்கம் இருக்கு, அது தவிர இருக்கு, எல்லாருக்கும் பட்டணத்துக்கு பிரவேசிக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த சாஸ்திரம் என்ன பண்றாங்கன்னா விசேஷம் பஞ்சபஞ்சனக்கா பட்சியா இதெல்லாம் கழுவுறது இதெல்லாம் பண்ணாது. விசேஷம் எப்போதுமே வைத்தீஸ்வரனுக்கு தான் வருவான். யார் அதை பண்ண போறானோ அவனை பார்த்துதான் பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம். நானாவே பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணாதேன்னு இருக்காது. பண்ண போறவனை கண்ணுக்கு அப்புறம் பண்ணாதேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி சொல்லணும். பண்றதுக்கு அவனுக்கு வயசு வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இதை செய்யாதே எப்படி சொல்லிக்கிறது விசேஷம். இந்த பரிசீலனை சாஸ்திரங்கள்லாம் விசேஷ சாஸ்திரம் மாதிரிதான் உறுதி பண்றதுதான். அப்படியானால் எவன் இந்த மனுஷனுக்கும் இதை தவிர சில பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டணத்துக்கு பரிசீலித்தானோ அவனை பார்த்து இந்த மனித பெண்களை தவிர வேற எதுவுமே கட்டிக்காது, மற்ற சாலைகளை கட்டிக்காது சொல்லியிருக்காங்க வந்து இல்லையா. இப்ப நீங்க என்ன பார்க்கலாம் அக்கணக்கும் அதை தவிர இது ரெண்டுமே பக்திக்கிறதுக்காக வந்து சாத்தியம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒன்று நிறுத்திக்கணும். அதை போல இந்த வேதாந்த சிரவணம் இதே மாதிரி வேற ஒரு உபாயம் ரெண்டையும் சேர்த்து கட்டணத்துக்கு இவன் பிரவேசிச்சு அப்போ இவர் வந்து வேதாந்த சிரவணத்தை தவிர வேற உபாயத்தை பண்ணாதே என்று சொல்றதாருன்னா இதை கல்வியா இருக்கு. ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்கு வேதாந்த சிரவணத்தோடு சேர்த்து வேற சில உபாயங்களையும் அவர் மற்றவர்கள் பண்றதுக்கு பிரவேசிக்கும் போது இந்த ஜீவன் என்ன பண்றது, இந்த வேதாந்த சிரவணத்தை தவிர வேற சில உபாயங்கள் இருக்கு, அந்த உபாயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வந்ததாக நீ சொல்லணும். ஆனா அப்படி என்ன உபாயம் பிரார்த்தனா இருக்கு? நீ எந்த ஆத்மாவை பற்றி விசாரம் பண்றதோ அந்த ஆத்மாவை உபநிஷத்தால் வேற எதினாலுமே அறியப்படாதது, அறிந்து கொள்ள முடியாத வெற்றி இருக்குது. அப்பேற்பட்ட வெற்றிக்கு உபநிஷத் சிரவணத்தை வெற்றிக்கு வேற ஒரு உபாயம் கூட தெரிந்து கொள்வது தெரிஞ்சுக்கணும். அதாவது இது எதை நிறுத்தி பண்றதுக்காக இந்த பரிசீலனை சொல்ல முடியாததுனால இந்த பரிசீலனை சொல்ல முடியாது. ஆத்மசாட்சா்காரத்தை உபநிஷத் அதிர்ஷ்டான் பிராப்தி அபிநவா நாஸ்தி சிரவண புரோகியாங்கிறத ஒரு விசாரம் வேதாந்த விசாரத்துக்கு ஒரு விதியாகவே எடுத்துக்க முடியாது. போனா போட்டவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிரவண விதிதான் இந்த விசார சாஸ்திரத்துக்கு மூலமான விதி. இது இல்லைன்னா அதாவது ஒண்ணு விசாரம் இதுன்னு ஆரம்பிச்சு இந்த ஒண்ணு ரூபத்தை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சாருன்னா இதுக்கு மூல விதி இந்த சிரவண விதியா. அதனால இந்த சிரவண விதி இல்லைன்னா இந்த புத்தகம் வாக்கான. அதனால இது வந்து உண்டு சாதிக்கணும். அதே சமயத்துல இவர் சொன்ன தோஷங்கள் இப்ப சித்தாந்திக்கிறார். அப்புறம் வெப்பமலத்தியாவது பிரஜானத்தை ஆகிய அத்வைதத்தை அங்கீகரிப்பதில் ஏதாவது அர்வாதீன புருஷார்த்தே பரோட்சே கர்மஜானியின் தேவன் சதா சிமு வக்தவியும் பரம புருஷார்த்த பிரம்மசாட்சா்காரத்தையும் ஒரு யோசிச்சு பார்ப்போம். கேள்வன் சூரஜிமானுக்கான சொன்ன விஷயத்தை எப்படி அவர் கேட்கலாம். சூரஜிமானுக்கு நான் என்ன சொல்றேன், வேதாந்த இடத்துல விஷயம் இருக்கு வாழ்ந்தாலே அனுபவியா அப்படின்னு எதுக்காக இந்த வேதாந்த சொல்றது, நல்ல ஞானத்துக்காக நல்லக்கு தெரிவிக்கிறாங்க. வேதாந்தம்
அதில் என்ன விசேஷம் அது தர்மத்தை சொல்லிக் கொடுக்குறதோ இல்லையோ அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த வேதாந்தம் அதோடைய பலம் தர்மத்தை தெரிஞ்சுட்டு அனுப்பிக்கிறது இல்லையா. தர்மஜானத்துக்கு வேதாத்தியனம் பண்ணணுங்கிறது இது ஒரு இதுதான்மா ஆனால் அங்கீகாரம். ஏன்னா தர்மங்கிறது வேதத்திற்குதான் தர்மம்னு தெரிஞ்சிருந்தால் அப்போ தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் எடுத்து போவான், எதை தெரிஞ்சுக்க எதை படிப்பான், தான் படிப்பான். வேதத்தில் சொன்னதுதான் தர்மம். இதை தவிர தர்மத்துக்கு வேற ஒரு பிரமாணம் இல்லைன்னு சொன்னா வேற வழியே அவன் தானாவே இந்த விதி இல்லாமலே தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவன் வேதத்துல அத்தியனம் பண்ணான். அப்படி இருக்கும்போது வேதத்தை அத்தியனம் பண்ணணுங்கிற விதி என்னத்தை கேட்டால் அத்தியனம் பண்ணினால் அந்த வேதாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறோம். வேற விதமான வேதாந்தத்தை தெரிந்தால் சரியா என்னது உபயோகமில்லை வேலைக்கு அந்த அரசாங்கம் எல்லாம் பண்ணினா அது வந்து அபூர்வம் வராதுன்னு அவர்கள் எழுதிடுவாங்க. அங்கேயே நியமம் இருக்கிறது. ஏன் இந்த தர்மத்தை கிடையாது அங்கே ஏன் கேட்டால் தர்மஜானங்கிறது பெரிய பரம புரிசாருக்கு தெரியும். தர்மஜானம் வந்ததுக்கப்புறம் இது அந்த எந்தெந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சு அது மூலமாக அது என்ன பலம் இருக்குமோ அந்த பலத்தை வாங்கலாம். ஆனால் ஒரு அவாந்தர் அது வந்து மோச பலத்தை கொடுக்கிறதுக்காக ஒரு வரலாறு முடியல. அது சாதாரண லௌகிகமான லோகத்துக்குள்ள அந்தர்கதமாக இருக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மஜானம். அதுவும் அரை தர்மத்தை கண்ணால் வாழ முடியும். அது இன்னும் இது சொன்னது தர்மம் தெரிஞ்சு அவசியம். அதனால அது பரோட்சத்துக்கு அவாந்தரமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த தர்மஜானத்துக்கு அத்தியனம்தான் அதை சம்பாதிக்கணும்னு நியோகிக்கிறது. அப்படி இருக்கும்போது பிரம்மஜானத்துக்கு பிரபலம் பண்ணித்தான் அந்த பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணுங்கிற பிரம்மஜானம் எப்படி இருக்குன்னா அது அளவுல உயர்ந்தது. சாட்சாத்கார வேதம் அது பரோட்சம் இது அபரோட்சம். அது புரிதார்த்தம் இல்லை அவாந்தர புரிதார்த்தம். இது சாட்சாத் பதம் புரிதார்த்தம். பிரம்மஜானமே புரிதார்த்தம். அது மேல இல்லை இது வந்தாலே இதுவே மோட்சம் தான். அதனால பரமபுருஷார்த்தம் பிரம்மசாட்சாத்கார சாதனை நியமவிதிக்கு சிவவத்தையம் கைவிட்டு நியாயத்தில் அதுக்கே நியமிக்கும் போது தாராளமாக நியமிக்கலாம். அந்த நியமத்தினால வரக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு இந்த என்ன விநியோகம் தர்மஜானத்துல அவன் சொல்லுவான். ஏன்னா இதுக்கப்புறம் அவசானம் பண்ண போறான். அந்த அரசாணத்துல நீ இப்படி தர்மம் அந்த தியானத்தை சம்பாதிச்சிருந்தால்தான் இதுக்கப்புறம் அரசாணம் அழிக்கும் இதான் செஞ்சாது. அதனால இந்த அதிர்ஷ்டம் வரும் உணவாளர்களுக்கு உபயோகிகளுக்கு நாங்கள் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க यदि अध्ययने नियमादर्थजन्यं स्वादीय अपूर्वं तत्कल्पकं स्यात् तर्हि श्रवणेषु ब्रह्मज्ञानं तत्कल्पकमस्ति. ब्रह्मज्ञानस्य सर्वादर्थजन्यत्वात् இந்த பிரம்மஞானத்தையே இந்த நியமாதத்தில் இருந்தால்தான் பிரம்மஞானமே வரும். இல்லாட்டா வராது. பிரம்மஞானம் பரோட்ச தியானம் இல்லை, அபரோட்ச தியானம். பரோட்ச தியானம் வேற விதமாக கொண்டுள்ளதும் ஆனால் அபரோட்சமான சாட்சாத்காரம் வரணும்னா இந்த வேதாந்த சிரவணங்கிற அந்த நியமம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருந்தால்தான் கடவுள் வராது என்றதாக அதுக்கு அனுபவம் சொல்லியிருக்கார். சர்வாபேட்சாக பிரம்மாச்சாரம் வரத்துக்கு அதிர்ஷ்டம் வேணும், இல்லாட்டா வராது. பிரம்மஞானத்து சர்வாபேட்சா சர்வம் கர்ம அகிலம் பார்க்க ஞானம் கரிசனாக்கு மேலும் சர்வம் கர்ம அகிலம் பார்க்க ஞானம் கரிசனாக்கு அர்த்தம் வேற எப்படி சொல்றாருன்னா சர்வம் கர்மம் எல்லா கர்மாவும் ஞானத்தில் போய் இருக்கிறது. தியானத்துல போய் முடிகிறதுனா அந்த தியானம் வர்றது இந்த கர்மாக்கள்லாம் வேணும்னு இல்லைன்னு கிடைச்சிருக்கீங்க. அதுவும் கர்மம் தியானத்துல முடிகிறதுன்னு சொன்னா அந்த தியானம் முடிவாக உங்களுக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு காரணமாக எல்லா கர்மாவும் அதாவது அந்த கர்மாவிலிருந்து வரக்கூடிய புண்ணியம் அந்த தியானத்துக்கு அவசியமாக தேவைப்படுறது. இந்த வார்த்தை வேண்டும் அக்னிஹோத்ராதி கர்மாக்கான பிரவணநாதிகள் கேட்டா அதுதான் அகிலம்னு சொல்றாங்க. சர்வம்னு போட்டு மறுபடியும் அகிலம்னு போட்டா ரெண்டு லட்சம் வருவாரு. சர்வம் அகிலம் சரியாக சொல்றாரு. ரெண்டு லட்சம் சொல்றாரு
சர்வம் கர்மான்னு சொன்னா கர்மானு பிரதிபம் இதுன்னா அக்னிஹோத்திராதிகளா கர்மாவுடைய அந்த கர்மாவை கர்மானுக்கா அது மாத்திரம் இல்லை கவனாதி கர்மாவையும் இருக்கணும். வேதாந்தத்தில் பிரவணமனாதிகளையும் எடுத்துக்கணும்னு இருக்கிறாங்க. அதிலும் இன்னொரு கருத்து அப்பிறகு பிரசித்த ராஜாதீனேவ அபேட்ச சர்வகிரணம் கிரமம் விவசிய பிரவணாதேவரை சங்கிரகாதேவ அகிலம் இருக்கும் அந்நியதா பௌதரியா. அதனால எல்லா அதிர்ஷ்டமும் வாழும் பிரவணம் பண்ணின அதிர்ஷ்டம் தொடங்கி போச்சு. அதனால்தான் எனக்கு பரவத்திற்கான வேண்டும் அபரோத்திற்கான உலகம் என்று சாதிக்கிறான். ஆகையால இது அதே மாதிரி இன்னும் ஒன்று பாருங்க. அந்த வேதாத்தியனத்துல ஒரு விதம் வேதாத்தியனம் பண்ணித்தான் அந்த அர்த்தஞானத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னோம். அப்படி பண்ணல் என்று சொன்னால் பிரத்யவாயத்தில் இருந்து வருகிறது. அதனால அப்படித்தான் பண்ணியாகணும்னு அர்த்தம் அவகாரத்தை வருகிறது. இந்த நிலம் இது வேதவான் வேதாத்தியனம் பிரதித்தான் ஆகணும் பண்ணல் சொன்னா யோகம் வருது. ஏன்னா இது வேதியாக அதே மாதிரி பிரவணத்திலையும் நியமதி சொல்லலாம். இதை பண்ணல் சூத்திரத்துவம் ஆதி வருவது சாதனையாக ஒரு புதனாக இருந்தது. வேதம் அறநீக்க வேதத்தை அர்த்தம் செய்யாமல் வேறு விதத்தில் பிரபந்தம் என்றான். வேறு விதத்தில் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஜீவன் மேவன் இந்த ஜீவனுக்கு எல்லாருடைய ஆதி சூத்திரத்தோடு சாதனையாக தன்னுடைய வேதாத்தியனத்தை அவர் உயர்த்தது அதுக்கு நான் சாதிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு வேண்டியதாவது வேதாத்தியனத்துல இது அகரணே பிரத்யவாயம் அபேட்சாவே அந்த அத்தியனத்துக்கு பட்சத்துல பிரபலத்துவம் இதே சாதிக்கிறது. நித்தியம் கர்ம பலித்திய வேதாந்த சிரவணம்னா வர்த்தமானத்து சன்னியாசி பதத்தேவன் அறிவியலா. சன்னியாசிங்கிறவன் நிச்சயமாக உள்ளது. வேதாவுக்கான சிரவணம் பண்றதுக்காக அதையும் விட்டு இதையும் விட்டுட்டாங்கன்னா அதில் பதத்தேவன் அகல்தேவனான்னு சொல்லிட்டார். நித்தியம் கர்ம பலித்திய வேதாந்த சிரவணம் வினா வர்த்தமானத்து சன்னியாசி சன்னியாசிகளுக்கு வேதாந்த சிரவணம் அண்ணலைனா வேதங்களுக்கு அதனாலதான் அந்த நியமத்துக்கு ब्रह्मज्ञाने श्रवणं विना अनुभवविवेकादिना नास्ति साधन भावप्राप्तिः அந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்கு. श्रवणादीनां अनुभवविवेकादिना नास्ति साधन भावप्राप्तिः. வியாக்கியானம் பண்ணலாம். இதை மூணு ஜீவனி சொல்லணும்னா அந்த விதியுடைய உதாரணத்துல நாம் இன்னொரு கிடையாது பார்ப்போம். வெளியிலிருந்து அடுத்து வெளியில வரணும். அதுக்கு அவகாசமும் ஒரு சாதனம்ங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறார். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அதைத்தான் பண்ணணும்னு விதிக்கிறது. இந்த விசேஷமான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரவணம் காரணம் இதுதான் சாதனம் என்று லோகத்துல யாருக்காவது தெரியுமான தெரியாது. தெரியாத சமயத்துல இதை எப்படி நாங்கள் நியமதி லோகத்துல பிராப்தி இருந்தால் தானே அதை நியமதி சொல்ல முடியும். இதுதான் பண்ணணும்னா விசேஷமான அப்படி இருக்கும்போது அதை சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய எப்படி நியமதி பெறலாம் அப்படின்னு இப்ப கேட்கிறது. அந்த வேதாந்த சிரவணமானது அந்த விசேஷமான ஆத்மசாட்சா்காரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த விதி சொல்லியிருக்கிறதா வேற எதனா தெரியாது. விருதேவனுக்கு என்னன்னா வேதாந்தி கையில பரவாயில்லை விருதேவனும் ஒன்று தெரியாது. அதுவே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த சிரவணம் தான் சாதனங்கிறதும் நமக்கு தெரியாது. அதை இந்த இதுவாட்சி வந்து எடுத்து சொல்லி கொடுத்தாருதான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? அவகந்தி
शास्त्रैः गम्य अपूर्वीयश्रीषु अन्यतो चलनादि अप्राप्तावपि अवघाते यथा नियमः तथा श्रवणे आस्तिकत्वम् अन्तरे नियमः எப்படி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத மாதிரி நியமம் அறிவிட முடியாது. அங்க இல்லைன்னா இங்கே அங்க இல்லைன்னா இங்கே இல்லை, இங்க இல்லைன்னா அங்கே இல்லை. ரீதினா அது அவகனம் தான் பண்ணணும் அப்படின்னு தோணுமா? லோகத்துல எனக்கு அரிசி வாங்கினா அவகனம் பண்ணி தான் எடுக்கணும்னு அந்த விதி கிடையாது. இதுக்காக அந்த விதி வரல. லோகத்துல எப்படி வாங்க வெளியிலிருந்து அரிசி எடுக்கலாம். ஆனால் இந்த பரிபூர்ணமாக யாகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த விதி இருக்கு, அந்த அவகனத்தை வேணும். அதாவது அபூர்வத்தை உண்டாக்கக்கூடிய அந்த விதி இருக்கு, யாகத்திலிருந்து அபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த விதி இருக்கு, அபூர்வீய இந்த ரீதிக்கு அவகனம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் தெரியாது. இந்த அவங்களுக்கு தெரியுமா? இருக்காது வேற தெரியவே முடியாது. அபூர்வத்தை உண்டு கொள்ளக்கூடிய ரீதிக்கு அவகனம் தான் பண்ணணுங்கிறது யாரு தெரியும்? ரீதிக்கு அவகனம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா அபூர்வத்தை உண்டு கொள்ளக்கூடிய ரீதிக்கு அப்படி இருக்கும்போது அதை சொல்லி கொடுக்கிறதுக்காக இந்த விவாதம் என்பது லௌகிக ரீதியில் அவகனம் பண்ணினா இந்த விவாதத்தை அதை பற்றி கேட்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இதை இதுதான் அபிராப்தம் தானே, அபிராப்தமா இருக்கு. இந்த நினைவு வெளியில வச்சுக்கிறேன்னு சொன்னாலே நீங்க விதமான ஆத்மஸ்வரூபத்துக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற சிரவணத்தை விட்டா வேற எது சாதனமும் தெரியாது, சிரவணம் கூட சாதனமே தெரியாது. அதை ரோகிக்கக்கூடிய ஏன் இருக்கலாமே, இன்னும் அவகாசம் அந்த சாதனமும் தெரியாது. எதுக்கு அதாவது அதுல இருந்து அரிசி வழியில் வருவதற்கு சாதனம் இருக்கு தெரியும். ஆனா இப்படி பண்ணா அந்த அபூர்வம் வருவது யாருக்கு தெரியாது. அப்படி சொல்லலாம். அப்போ அதெல்லாம் அபூர்வீய பிரீதி சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாதுதான். ஆனா பிரீதின்னு சொல்லிவிட்டாங்க. பிரீதிக்கே இருக்கு. அபூர்வீய பிரீதிதானே. பிரீதியிலேருந்து வெளியில அரிசி வரணும்னா அவகாசம் பண்ணுங்கிறது தெரியுமா தெரியாதா? அது அபூர்வ பிரீதியாக இருக்கும், சின்ன பிரீதியாக இருக்கும். அப்ப அபூர்வீகம் அந்த வெளியிலேருந்து அரிசி வெளியில வரணுங்கிற அவசியம் இருக்கும்போது அவகாசத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாமே சிறந்த தத்துவம் வேண்டாம். வேதாந்தார்த்தம் வேதாந்தம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த விதி இல்லாமலே தெரியும். ஏன்னா பொதுவாக ஒரு நியமம் ஒரு புத்தகத்தை சொல்லப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகத்தை வித்தியாசத்தை சிரவணம் பண்றது அதுக்கு சாதனம். இதுவும் ஒரு புத்தகம் தானே வேதாந்தங்கிறது. அப்ப வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த விதியில வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கிறது என்ன? நிர்வேதாத்மா தான். ஆனா நிர்வேத ஆத்மான்னு நீங்க பேரை இருக்கிறதுனா அந்த ஆத்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கிற இந்த விளக்கத்துல அதே நிர்வேத ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தத்தை பண்ணினால் சாதனத்தை கண்டுபிடிக்க. அதனால இது மாத்திர சாதாரண ஆதாரேன பிராப்தியும் அபேட்சையற்ற நியமனா அத்திர அபிசமானம் விஷயஜான மாத்திர சாதாரண ஆதாரத்தை கிடைக்கா. பொதுவாக விஷயஜானம் வேணும்னா அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணத்தை சிரவணம் பண்ண வேண்டியது. விசேஷாத்மா இதெல்லாம் எனக்கு தெரியாது. வேதாந்தத்தை சொன்ன விஷயத்தை என்ன பண்ணலாம் இப்படி தெரியலாம். அப்படி இருக்கும்போது வேதாந்தத்தில் சொன்ன இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது மாத்திரம் நியமம் பண்றது என்பது சிரவணம் தெரிந்து ஆக அவகாலே அபூர்வ விதிதேவன் அலகோ நியமகாயது விவசியவே சிரவணம் எதிர்க்காக இருக்கிறது. அப்போ வேதாந்தத்தால் இந்த இடத்துல இன்னொரு விதமாக பேசுறாங்க. நியமனம் பரிசீலித்தார் சொல்ற அளவு இது அபூர்வ விதியிலிருந்து ஒரு பலன் தான். அலகோ நியமவிதி அலக பரிசீலித்தார்கள் சப்தத்தை கருவோடு அபூர்வ விதின்னு அவளுக்கு ஒரு பட்டம். எப்படி இருந்துச்சுன்னா சொல்றதுனால இது மூணாவது அவருடைய பட்டம் அவளுக்கு இந்த பட்டம். வெளியில முதல்மோகத்திற்காக அவமரணம் பண்ணணும் அப்படிங்கிறத
நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டால் யோகத்தில் நிறைய பார்த்து பல இடத்துல பார்த்து அந்த இது செய்யறது அப்படி தெரியும். மற்ற சாதனங்களை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இதே தெரிஞ்சுக்கலாம். நீங்க உடனே தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விதிநகரத்தினுடைய சுற்றி அது இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விதி சுற்றி பார்த்தா அது என்னாச்சு உங்க மற்ற பிரமாணங்களை பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த சுற்றுவாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது சொல்றதா தெரியாது சொல்றதா தெரிஞ்சதுக்கு முன்னாடியே இருக்கும். நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சுற்றுவாரத்திலே வரும்னு இருந்தால் அப்ப நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேனே இந்த சுற்றுவாரத்தில் என்ன தெரியும் கேட்கலாம். ஆனா நீங்க பிறந்ததுக்கு முன்னாடி இருந்தே சுற்றுவாரத்தின் அனாதியாக சுத்தமா இருக்கும் இடத்துல அதுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சு ஆத்மஸ்வரூபம் தேகாதிபீட்டமாக இருக்கு அப்படின்னு இவன் தன் வெற்றியை போட்டு கசக்கி நானா விதமான யுக்திகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அனுமானம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அனாதிபீட்டமா இருக்கிறது அந்த சுத்தி அதுக்கு அது யுக்திகளை சொல்லி போதிக்கிறது. அப்படி போதிக்கும் போது அது நமக்கு தெரியாம இருக்கும் காலத்திலேயே போதித்து வருகிறதுனால நமக்கு தெரியாத புத்த போதிக்கக்கூடிய அபூர்வ விதியாகத்தான் ரீதியில அவகணம் நினைக்கிற இந்த விதியில இந்த விதியை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கட்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது தெரிவித்திருக்கிறத தெரியாத அவகணத்தை போதிக்க விதி அபூர்வ விதிதான். ஆனா இது எல்லாரையே தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப இந்த விதி முன்னாடியே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த நியமம் தரிசனம் செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது தெரிவிக்கிறதாக இருந்தாலும் ஏன் இது அவர்கள் பற்றி அது தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா இது இல்லாமலே என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது இல்லை நீங்க சொந்த பிரயோஜனத்தாக தெரிஞ்சுக்கும் போது அவகணம் வேறு 4 சாதனம் பல சாதனங்கள் அந்த வாயிலும் இந்த விதி என்ன சொல்றதுன்னா மற்ற சாதனங்கள் எல்லாம் வேண்டாம் அவகணம் தான் பரிணாமம் விதத்துக்காக வந்தது. ஆனா நியமத்த அந்த அபூர்வ விதிக்கு பலமாக அதே மாதிரி இந்த பிரபலத்தையும் நியமத்தை சொல்லலாம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேதாந்த பிரபலம் பண்ணணும் அப்படின்னு வேத வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இதை நான் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தில் என்ன பொதுவாக எல்லாரும் இருக்கிறா படித்தா என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அன்றைய தெரிஞ்சவங்களெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணி அன்றைய விசாரங்கள் எதிரே விசாரங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுக்கு முன்னாடியே இந்த பிரமாணம் சின்னமாக இருக்கிறதுனால நமக்கு போதிக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன் இது போதிக்காமலே நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் இதே முதல்ல போதிக்கிறது நியமனத்துக்காக நாம தெரிஞ்சுக்க போறோம். நான் இதே அர்த்தத்தை இன்னொரு இருக்கு அதுலேருந்தே படிச்சுக்கலாமே தெரிஞ்சுக்கலாமே இது இருக்க வேதாந்தத்தை வரணுமா நானே படிச்சு தெரிஞ்சுக்கலாமே இது நானாவிதமான உபாயங்கள் பதிவு. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது வேதாந்தத்தை தான் பணியாகும். இந்த காரணத்தினால்தான் இந்த சாஸ்திராச்சாரத்தை அடைய முடியும் அப்படின்னு நியமம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பலதோடு நிலை அப்படியானால் இது பலதோடு நிலையாக இருக்கலாம். ஆனா அவர்களாலே அபூர்வ விதியை இந்த விதியை பார்க்கும்போது அபூர்வ விதிதான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே தெரியாமல் இருக்கும் போதே அது போதிக்கிறதுனால தெரியாத போதித்த காரணத்தினால அபூர்வ விதியாக இருந்தாலும் அழகா நியமமாக இருக்கிறது. நியமங்களெல்லாம் ஆட்சி விரோதம்